ஹலோ வணக்கம் நேயர்களே. இந்த ஷோ ஹலோ டாக்டர், நான் உங்க ஆர்ஜே ஆஷா. இன்னைக்கு நிகழ்ச்சியில நாம எல்லோருமே தொடர்புடைய ஒரு முக்கியமான ஆரோக்கியம் சம்பந்தமான விஷயத்தை பத்தி தான் பேச போறோம். நீங்க 30 இருந்து 40 வயதுக்குள்ள இருக்கிறவங்களா, வேலை குடும்பம் பிஸியான வாழ்க்கை, இதுக்கெல்லாம் டைம் ஒதுக்குற நீங்க இதயத்துக்காக எவ்வளவு கவனம் செலுத்துறீங்க? இதய நோய் அப்படின்றது வயதானவர்களுக்கு மட்டும் இல்லங்க, இப்ப இளம் வயதிலும் அதிகரிச்சுட்டு வருது. சோ இத நினைச்சு கவலைப்பட வேண்டாம். சரியான உணவு பழக்க வழக்கங்கள், சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களால இதயத்தை நம்மளால பாதுகாக்க முடியும். சோ இத பற்றின நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்றதுக்காக வந்திருக்காங்க பொது மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனு அவர்கள். வணக்கம் சார், வெல்கம் டு தி ஷோ. வணக்கம். ஃபர்ஸ்ட், இந்த ஹார்ட் அட்டாக் அப்படின்றது பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய மோஸ்ட்லி இந்த 30லேருந்து 40 இருக்கிறவங்களுக்கு நிறைய ஏற்படுது. ஸோ இதை பற்றி சொல்லுங்கள் சார். அதான் நம்ம டெய்லி நம்ம சோஷியல் மீடியாலே பார்க்கணும். ஒரு 30 வயசு 25 ஈவன் 25 வயசு பசங்க திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்து இறந்துட்டாங்கன்னு நியூஸ் பார்க்கணும். இதுவே மருத்துவர்களில் கூட 40 வயசு உள்ள மருத்துவர்கள்லாம் சமீபத்தில் பாண்டியில் ஹார்ட் அட்டாக்ல இருந்தாங்க. ஸோ ஹார்ட் அட்டாக்ன்றது இப்போ சின்ன வயசுலேருந்தே வர ஆரம்பிச்சிச்சு. முன்னாடிலாம் நம்ம 50 வயசு 60 வயசு ஆனால் தான் ஹார்ட் அட்டாக் நோய் வரும், அதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கோம். இப்போ இந்த 2020 30 வயசு 25 வயசு இது மாதிரி இளம் வயசுலேயே ஹார்ட் அட்டாக் வருது. ஸோ மக்களிடையே ஹார்ட் அட்டாக் பற்றி அவேர்னஸ் ரொம்ப முக்கியம். ஓகே, ஃபர்ஸ்ட் அட்டாக் தான் இது, அது அவங்களுக்கே தெரியாது அது வந்து ஹார்ட் அட்டாக் தானட்டு. ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே நிறைய பேர் வந்து இறந்து போகிறாங்க. இப்போ சமீபத்தில் ஆய்வு பிரகாரம் பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் வந்து 2-3 அட்டாக்லாம் இல்லை, ஃபர்ஸ்ட் அட்டாக்லேயே வந்து அவங்களுக்கு ஹெவியாக சிவியராக இருக்குது. ஸோ இதை பற்றி என்ன சார் நினைக்கிறீங்க? முக்கிய காரணம்னா நம்ம இக்னோர் பண்ணுறது தான். நமக்கு ஒன்றுமே இருக்காது, நம்ம அது ஒரு கேஸ் ப்ராப்ளம் தான். ஹார்ட் அட்டாக் வரும்போது நமக்கு முக்கிய அறிகுறி வந்து நெஞ்சு வலி வரும். ஸோ நெஞ்சு வலி, அந்த நெஞ்சு வலி நமக்கு முன்னாடி வந்திருக்காது. ஸோ இது முன்னாடி அனுபவிக்காத ஒரு நிகழ்க்கு மாறாத ஒரு நெஞ்சு வலி வரும்போது நம்ம அதை உடனே செக் பண்ணணும். முக்கியமாக எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, அது கேஸ் ப்ராப்ளம் தான், நமக்கு ஒன்றும் இருக்காது, இதுக்குள்ளேயே நமக்கு என்ன வரும் அப்படின்ட்டு அது செக்கப் போகாமல் அப்படியே விட்டுறாங்க. நேரம் கடந்துடுது. ஸோ அந்த நேரம் கடந்துடுதுல ஹார்ட்டுக்கு ரத்த சப்ளை போக மாட்டேங்குது. ஸோ ஹார்ட் அட்டாக்னா என்னன்னா, திடீர்னு ஹார்ட்டுக்கு ஒரு பகுதிக்கு ரத்த சப்ளை வந்து கட் ஆகுது. ஓகே, இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா எதுக்காச்சும் டேப்லெட்ஸ் எடுத்துட்டு இருப்பாங்க, இல்லை கண்டினியூஸாக ஏதாவது ட்ரீட்மெண்ட்டில் எதாவது இருப்பாங்க. ஒரு சில 50+ பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த மாதிரி சிம்டம்ஸ் இருந்தால் உடனே அவங்க செக் பண்ணிப்பாங்க. பட் இந்த 30 to 40 பார்த்தீங்க வச்சுங்களேன், ரொம்ப இளம் வயது. ஸோ வந்து திடீர்னு ஏதாவது ஜேர்னி பண்ணிட்டு இருப்பாங்க, இல்லை ஸ்போர்ட்ஸில் இருப்பாங்க, இல்லை ஏதாவது ஜிம் அந்த மாதிரி இருப்பாங்க. ஸோ இவங்க வந்து சடனாக இவங்களுக்கு வந்து ஹார்ட் அட்டாக் வருது. ஆனால் பட் இதுக்கான சிம்டம்ஸ் ஏதாவது முன்னாடி காமிச்சிருக்கும். ஸோ அவங்க அது பெருசாக பாதர் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. ஸோ என்ன மாதிரியான சிம்டம்ஸ்லாம் வரும் சார்? ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி அம்மா 30s 40s தான் நம்ம கெரியர் ஸ்ட்ரெஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்குது. ஸோ கெரியர் ஸ்ட்ரெஸ் அதிகம், ஃபேமிலி ரெஸ்பான்சிபிலிட்டி அதிகம், குழந்தைங்கள் இருப்பாங்க, குழந்தைங்களை வளர்க்கணும், படிக்க வைக்கணும், அந்த ஸ்ட்ரெஸ் அதிகம். அதே சமயத்தில் அந்த 30-40 இயர்ஸில் வந்து நம்ம உடல் பயிற்சி பண்ணுற நேரம் வந்து ரொம்ப குறைவு, எக்ஸசைஸ் பண்ணுறது ரொம்ப குறைவு. இந்த சமயத்துலலாம் நம்ம ஜங்க் ஃபுட் சாப்பிட்றதுலாம் ரொம்ப அதிகம். இந்த 30-40ஸ்லாம் ஜங்க் ஃபுட் ரொம்ப சாப்பிடணும். அது மாதிரி குவாலிட்டியான ஸ்லீப் இருக்காது. ஸோ இந்த ஏஜில் ஹார்ட்டுக்கான ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் எல்லாமே நமக்கு இருக்குது 30s 40ஸ்ல. ஸோ ஹார்ட் அட்டாக் வரதுக்கான அறிகுறிகள் வந்து அது திடீர்னு வர நெஞ்சு வலி, மூச்சு கஷ்டம், வேர்த்து படபடன்னு வேர்த்து கொட்டுறது, படபட போகிறது. ஸோ இதெல்லாம் ஹார்ட் அட்டாக்கான அறிகுறி. அந்த வர நெஞ்சு வலி வந்து அப்படியே அப்படியே அழுத்தம் போல இருக்கும். ஒரு கல் வச்சு அழுத்தினா எப்படி இருக்கும் நெஞ்சை, அந்த போல இருக்கும் அந்த நெஞ்சு வலி. அது இதடு பக்கம் கைக்கு பதவும், தாடைக்கு பதவலாம், தொண்டைக்கு பதவலாம். சம்டைம் வந்து அந்த வலி வயிற்றுல இருக்கும், அல்சர் பெயின் மாதிரியே இருக்கும். ஸோ நம்ம அதுக்கு அல்சர் தான், கேஸ் ப்ராப்ளம் தான் நினச்சி அப்படியே விட்டுடும், ஹாஸ்பிட்டல் போக மாட்டோம். ஸோ இதனால அது சீரியஸ் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஓகே, இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அறிகுறிகள் கூட அது ஹார்ட் அட்டாக்காக தான் இருக்கணும்னு இல்லை, ஜஸ்ட் ஒரு மேஜர் செக்அப், மைனராக ஒரு செக்அப் பண்ணிக்கிட்டாலே நல்லது. அதான் முன்னெல்லாம் நம்ம ஆஃப்டர் 40 ஆஃப்டர் 50 வந்து இயர்லி ஒன்ஸ் ஹார்ட் செக் பண்ணிக்கோங்க, இசிஜி எடுத்துக்கோங்க, சுகர் பிபி செக் பண்ணிக்கோங்க அப்படி சொல்லுவோம். ஸோ இந்த கோவிட் காலகட்டத்துக்கு அப்புறம் 30 வயசுக்கு மேலே இயர்லி ஒன்ஸ் செக் பண்ணுறது அட்வைசபிள். ஓகே சரி, இப்போ குறிப்பாக வந்து எந்த வயசு அதிகமாக இருக்கிறவங்களை வந்து இதை பாதிக்குது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க? முன்னெல்லாம் நம்ம இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 1990s அந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மீன் ஏஜ் குரூப், சராசரியாக ஹார்ட் அட்டாக் வர ஏஜ் குரூப் வந்து ஒரு 64 இயர்ஸாக இருந்தது, 60 to 64 இயர்ஸாக இருந்தது. ஒரு 2010 அளவில் வந்து ஒரு 55 to 56 இயர்ஸ் அப்படி இருந்தது. ஸோ இப்போது தற்சமயம் இந்த காலகட்டத்தில் 50 to 53 இயர்ஸ்லேயே சராசரியான, அதான் ஆவரேஜ் ஏஜ் குரூப் வந்து 50 to 53 ஆயிடுச்சு. 64ல இருந்தது ஒரு 20 இயர்ஸ் பேக்கு, இப்போ 50 ஆயிடுச்சு. ஸோ 50 இயர்ஸ் வந்து ஹை ரிஸ்க் குரூப். ஸோ ஈவன் பிலோ 50 இப்போ இந்த ஆஃப்டர் கோவிட் ஈவன் பிலோ 25 to 30 இயர்ஸ்லேருந்தே நம்ம செக்கப் ஆரம்பிச்சிடணும். 30 இயர்ஸ் இயர்லி ஒன்ஸ் நம்ம செக்கப் ஆரம்பிச்சிடணும். சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் பார்க்கறது,
தேவைப்பட்டால் இசிஜி. ஓகே, இப்போ இதய நோய்க்கு வந்து அதிகமாக என்ன காரணங்களாக இப்போ பார்க்கப்படுது? ஸோ ஹார்ட் அட்டாக்கு நம்ம இன்னொரு சயின்டிஃபிக்காக சொல்கிற பேர் வந்து மயோகார்டியல் இன்ஃபாக்ஷன். ஓகே. ஸோ இதுக்கான காரணங்கள் நம்ம ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்னு சொல்லுவோம். இது 2 வகையாக பிரிக்கலாம். ஒன்று வந்து மாற்றக்கூடியது, இன்னொன்று மாற்ற இயலாதது. ஸோ மாடிஃபையபிள், நான் மாடிஃபையபிள். ஸோ நான் மாடிஃபைல் வந்து நம்மளால் மாற்ற முடியாதது. ஒன்று வந்து வயசு. வயசு அஃப்கோர்ஸ் நம்மளால் மாற்ற முடியாது. 60 வயசு போயிட்டோன்னா நம்மளால் திரும்ப 40 வயசு வர முடியாது. ஸோ வயசு ஒரு காரணம். ஸோ மோர் தென் 60 இயர்ஸ், ஈவன் இப்போ மோர் தென் 50 இயர்ஸே நம்ம ஒரு ரிஸ்க் ஃபேக்டராக வச்சுக்கலாம். இன்னொன்று ஜெண்டர், ஆண் வர்க்கங்களுக்கு ஃபீமேல்ஸை விட ஆண் வர்க்கங்களுக்கு ஹார்ட் அட்டாக் காமனாக வரும். ஆனால் லேடிஸ்க்கு அந்த மென்சஸ் டைம் வரைக்கும் ஈஸ்ட்ரஜன் ஹார்மோன் வந்து ஹார்ட்டை பாதுகாத்துக்கும். ஸோ 45-50 வயசு வரைக்கும் லேடிஸ் கொஞ்சம் சேஃப். ஸோ பெண்களோட ஆண்களுக்கு தான் ஆண்களுக்கு அதிக ரிஸ்க். ஸோ இதுவும் நம்மளால் மாற்ற முடியாதது. ஸோ ஏஜ் ஒன்று, ஜெண்டர் ஒன்று, இன்னொன்று ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. இப்போ நம்ம அப்பாவுக்கு இருக்குது, நம்ம அம்மாவுக்கு இருக்குது, இல்லைனா நம்ம தாத்தாக்கு ஹார்ட் அட்டாக் வந்தது அப்படின்னா நமக்கு அது வரக்கூடிய சான்சஸ் வந்து இன்னும் அதிகம். அதையும் நம்மளால் மாற்ற முடியாது. இன்னொன்று அதான் ஜெனட்டிக்ஸ், மரபு, ஏதோ ஒரு மியூட்டேஷன் நடந்துருக்கலாம். அந்த ஜெனட்டிக்ஸும் நம்மளால் மாற்ற முடியாது, நம்மளோட ஜீன்ஸ். இன்னொன்று முக்கியமாக வந்து நம்ம உலகத்தில் சவுத் ஏஷியன்ஸ்க்கு ரொம்ப ஹை ரிஸ்க். யூரோப்பியன்ஸ், அமெரிக்கன்ஸ், அந்த நாடுகளில், அயல் நாடுகளில் விட சவுத் ஏஷியன்ஸ், இந்தியா, பங்களாதேஷ், பாகிஸ்தான், இந்த சவுத் ஏஷியன் குரூப்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் ரொம்ப காமன். ஸோ இதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாது. நம்மளால் மாற்றக்கூடியது எதுன்னா இப்போ சுகர் இருக்கிறது, பிபி, கொலஸ்ட்ரால் ஜாஸ்தியாக இருக்கிறது, இன்னொன்று மற்ற பழக்கங்கள், ஸ்மோக்கிங், முக்கியமாக ஸ்மோக்கிங், ஆல்கஹால் ரொம்ப எக்ஸஸாக எடுத்துக்கிட்டா. ஸோ லைட் அமௌண்ட் ஆஃப் ஆல்கஹால் ஹார்ட்டுக்கு நல்லதுன்னு சொல்லுவாங்க, பட் எக்ஸஸாக எடுக்கும்போது அதுவும் ஹார்ட் அட்டாக் கான்ட்ரிபியூட் பண்ணலாம். அன்ஹெல்தி ஃபுட்ஸ், ரொம்ப நம்ம கொழுப்பு உள்ள பொருட்கள் ரொம்ப அதிகம் எடுக்கிறது, சேச்சுரேட்டட் ஆயில்ஸ், இந்த தேங்காய் எண்ணெய் நிறையா சாப்பிட்றது, பாம் ஆயில் நிறையா சாப்பிட்றது, அதெல்லாம் ரொம்ப சேச்சுரேட்டட் ஆயில்ஸ். ஸோ ஃபேட்ஸ்லேயே 2 வகை இருக்குது, ஹெல்த்தி ஃபேட்ஸு, அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ இப்போ நான் சொன்னதெல்லாம் அன்ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ ரொம்ப அன்ஹெல்த்தி ஃபுட் ஹேபிட்ஸ், ஜங்க் ஃபுட், ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிட்றது, ரொம்ப ப்ராசஸ்ட் ஐட்டம்ஸ், பேக்கெட் ஐட்டம்ஸ் சாப்பிட்றது, அதெல்லாம். இன்னொன்று இந்த காலகட்டத்தில் ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி, முக்கியமாக இந்த 30 to 40 ஏஜ் குரூப்பில் மோஸ்ட் ஆஃப் தம் வந்து எல்லாம் ஐடி ப்ரொஃபஷனலாக இருக்காங்க. ஸோ அவங்க லைஃப் ஸ்டைலே பார்த்தீங்கன்னா ஒரு 10 to 12 hours கம்ப்யூட்டர் முன்னாடி உட்காந்துட்டு இருக்கிறது தான், நடமாடுற வேலையே கிடையாது. 10 hours கண்ணு கூட பிளிங்க் பண்ணாமல் கம்ப்யூட்டரே பார்த்துட்டு இருக்காங்க. அந்த ஃபிசிக்கல் இன்ஆக்டிவிட்டி ஒன்று, உடல் பயிற்சியே சுத்தமாக இல்லை. ஸோ அதுவும் இல்லாமல் அதை பார்த்துட்டு இருக்கிறதே அதுவே ஒரு ஸ்ட்ரெஸ், அந்த ஜாபும் ஸ்ட்ரெஸ் ரொம்ப முக்கியமான ஃபேக்டர். ஸோ இதெல்லாம் நம்மளால் மாற்றக்கூடியது. ஸோ இந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் நம்ம கம்மி பண்ணால் நம்ம ஹார்ட் அட்டாக் வர சான்சஸ் வந்து ஒரு 80 to 90% தடுத்துடலாம். ஓகே. இப்போ சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த வாய்வு பிடிப்பால் கூட வந்து சில பேருக்கு மூச்சு விட முடியாது, ஒரு பக்கம் நெஞ்சு அடைச்சா மாதிரிலாம் இருக்கும். ஸோ இதெல்லாம் கூட அறிகுறிகளாக நம்ம சொல்லலாமா இதே நோய்க்கு? கண்டிப்பாக அதுதான் நான் சொன்னேன்ல, நமக்கு ஏதாவது நெஞ்சு வலி வந்துட்டா நமக்கு ஏன் ஹார்ட் அட்டாக் வரப்போகுது, அது கேஸ் பிரச்சனையாக தான், அது கொண்டு நம்ம வீட்டில் ஏதாவது கைமுறைகள் மட்டும் வீட்டிலே பார்த்துட்டு அப்படியே விட்டுடுறோம். ஒரு 6 மணி நேரம் 12 மணி நேரம் கழிச்சு அது இன்னும் மிக சீரியஸ் ஆகும்போது தான் நம்ம ஹாஸ்பிட்டல் போவோம். அந்த சமயம் போகும்போது ஹார்ட்டுக்கு அந்த பகுதிக்கு சுத்தமாக ரத்த சப்ளை கட் ஆகிடுது. ஸோ அதை மீண்டும் எடுத்துகிட்டு வர முடியாது. ஓகே. நார்மலாக வந்து எத்தனை மாதத்துக்கு ஒரு தடவை வந்து நம்ம செக்அப் பண்ணிக்கலாம் சார்? இயர்லி ஒன்ஸ் பண்ணாலே போதும். ஓகே. இப்போ சப்போஸ் வந்து சுகர், பிபி இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வேறு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கிறவங்க அவங்களும் வந்து 1 yearக்கு ஒன்ஸ் வந்து அவங்க இன்கேஸ் அவங்களுக்கு ஏதாவது சிம்டம் அறிகுறி ஏதாவதுன்னா இமிடியேட்டாக ஹாஸ்பிட்டல் போயிடணும். இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிட்டு வரணும். இன்கேஸ் ஏதாவது கொஞ்சம் நடந்தாலே மூச்சு வாங்குது, மாடிப்படி ஏறும்போது மூச்சு வாங்குது, இல்லை நெஞ்சு வலி வருது, அப்பப்போ ஃபேன் ஓடும்போதே நல்லா ஃபேன் ஓடும்போதே வேர்த்து கொட்டுது, அப்பப்போ படபடப்பு வருதுன்னா அந்த சமயம் உடனே போய் மருத்துவத்தை அணுகணும். ஓகேங்க சார். இப்போ இந்த இதய நோய் வந்து ஏற்படாமல் தடுக்க முடியுமா முற்றிலும்? இதய நோய் ஒரு தடுக்கக்கூடிய ஒரு வியாதி தான். நம்ம ப்ரிவென்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா இதய நோய் கண்டிப்பாக தடுக்க முடியும். நான் முன்ன சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் சொன்னேன் இல்லையா, மாடிஃபைபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். ஸோ இப்போ நீங்கள் பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இருக்கிறவங்கன்னா அது எல்லாத்தையும் கண்ட்ரோலில் வச்சுக்கணும். ஸோ மாதம் அதுக்கான மருந்துகள் கரெக்டாக வாங்கி, மாத்திரைகள் கரெக்டாக போட்டு, அதுக்கு செக்கப்பில் கரெக்டாக இருக்கணும். ஸோ சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் இது 3ஐயும் கட்டுக்குள்ளே வைக்கணும். நெக்ஸ்ட்டு இன்கேஸ் நீங்கள் ஸ்மோக்கிங் பண்ணுறவங்க அப்படின்னா அதை கட் டவுன் பண்ணணும், ஸ்மோக்கிங் கம்மி பண்ணணும். நெக்ஸ்ட்டு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி டெய்லி அட்வைஸ் பண்ணுறது என்னென்னா டெய்லி 30 minutes பிரிஸ்க் வாக்கிங் நடந்தாலே போதும். இதுக்காக நீங்கள் எதுவும் செலவு பண்ணோன்னே அவசியம் இல்லை. ஒரு 30 நிமிஷம் நீங்கள் பிரிஸ்காக நடந்தாலே போதும். தினமும் கன்சிஸ்டண்ட்டாக பண்ணணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கன்சிஸ்டண்ட்டாக நீங்கள் பண்ணணும். மன அழுத்தத்தை குறைக்கணும், ஸ்ட்ரெஸ் குறைக்கணும், குவாலிட்டியான நல்ல ஆரோக்கியமான தூக்கம் வேணும்.
ஓகேங்க சார். ஸோ இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணிங்கன்னா ஹார்ட் அட்டாக் வரதுக்கு முன்னாடியே ப்ரிவென்ட் பண்ணலாம். சரிங்களா? ஸோ ஹார்ட் அட்டாக் வந்துட்டால் டாக்டரால் உங்களை சேவ் பண்ண முடியும். பட் ஹார்ட் அட்டாக் வராமல் தடுக்கிறது உங்கள் கையில் தான் இருக்குது. வெல்கம் பேக். FM ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில 30லிருந்து 40 வயதில் உள்ளவர்கள் இதய நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. பொது மருத்துவ பிரிவின் மருத்துவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனு அவர்கள். சார், இப்போ வந்து ஹார்ட் அட்டாக்குக்கும் கார்டியாட்டிக் அரெஸ்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் இருக்கு சார்? ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் திடீர்னு நின்று போகுது. ஓகே. ஸோ ஹார்ட்டில் முக்கியமாக 3 லேயர்ஸ் இருக்குது. சரி. ஸோ பெரிய ஹார்ட்டோட வெளி லேயர் வந்து பெரிகார்டியம், நடுவில் மயோகார்டியம், உள்ள எண்டோகார்டியம். அந்த மயோகார்டியம் லேயர் தான் ஹார்ட்டோட மசில் லேயர். ஓகே. நம்ம ஹார்ட் பம்ப் ஆகுது இல்லையா, ஹார்ட் பம்ப் ஆகி ரத்தம் வெளியே வரணும் இல்லையா. ஸோ அதுக்கு நம்ம மயோகார்டியமோட ஃபங்க்ஷன் வந்து நல்லா இருக்கணும். மயோகார்டியம் நல்லா வேலை செய்யணும். ஓகே. ஸோ மயோகார்டியத்துக்கு ரத்த ஓட்டம் இருக்குது. ஸோ ஹார்ட்டுக்கு முக்கியமாக 3 ரத்த குழாய்கள் இருக்குது. வலது பக்கம் 1, இடது பக்கம் 2 ரத்த குழாய்கள் இருக்குது. ஓகே. ஸோ இந்த ரத்த குழாய்களில் நமக்கு கொலஸ்ட்ரால் டெபாசிட் ஆகுறதுனால அங்கே அடைப்பு ஏற்படுது. ஸோ இந்த அடைப்பு ஏற்படும் போது அந்த அடைப்பை தாண்டி ரத்தம் போக முடியாது. ஓகே. ஸோ அதனால் ஹார்ட்டோட மயோகார்டியமுக்கு ரத்தம் கிடைக்காது. ஸோ ஹார்ட்டுக்கு அந்த பகுதி 3 ரத்த குழாயில் எந்த ரத்த குழாயில் அடைப்பு ஏற்பட்டிருக்கோ அந்த பகுதி, அதுக்கு ஏற்றாப்புல அந்த பகுதியில் ரத்த சப்ளை இருக்காது. ஸோ அதனால் அந்த ஹார்ட்டோட அந்த பகுதி வந்து பம்ப் பண்ண முடியாது. ஸோ இதனால் வந்து நமக்கு பெயின் வருது. ஸோ ஹார்ட் அட்டாக்கான அறிகுறிகள் வருது. ஸோ அந்த மயோகார்டியத்துக்கு தேவையான ஆக்சிஜன் ரத்தம் மூலயமா கிடைக்காததுனால வருது ஹார்ட் அட்டாக். ஓகே. ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் தற்காலிகமாக ஸ்டாப் ஆகுது. ஓகே. ஸோ ஹார்ட் பீட் பண்ணணும்ல, பம்ப் பண்ண பீட் ஆகணும் இல்லையா. நம்ம ஹார்ட் பீட் நிமிஷத்துக்கு 72 அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ தற்காலிகமாக ஹார்ட் பீட் பண்ணாமே நின்று போகுது. ஸோ ஹார்ட் பீட் பண்ணாமல் நின்று போனால் மற்ற உறுப்புகளுக்கு ரத்தம் கிடைக்காது. ஸோ ஒரு இறுதி கட்டம், ஒரு நோயோட இறுதி கட்டம். ஓகே. ஸோ டெத்தாக இன்கேஸ் இப்போ கார்டியாக் அரெஸ்ட்லேருந்து பேஷண்ட்டை மீள முடியலன்னா அவங்க டெத் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. ஸோ கார்டியாக் அரெஸ்ட்ன்றது ஹார்ட் அட்டாக் விட இன்னும் சீரியஸான கட்டத்தில் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகே. இதில் மோஸ்ட்லி இந்த ஆக்சிடென்ட் கேசஸ்லாம் வந்து சடனாக வந்து ஹார்ட் வந்து நின்றுடும். இப்போ ஒரு ரோட் டிராஃபிக் ஆக்சிடென்ட் ஆகுது, மூளையில் அடிப்படுது அப்படின்னா மூளையிலேருந்து ஹார்ட்டுக்கு சிக்னல் வராமல் ஹார்ட் நின்று போகுது. ஈவன் ரிப்பீட்டடாக நமக்கு அட்டாக்ஸ் வரும்போது ஹார்ட் பம்ப் பண்ண முடியாமல், ஹார்ட் பீட் பண்ண முடியாமல் ஹார்ட் அட்டாக் வரும். ஏதோ ஒரு கொடுமையான இன்ஃபெக்ஷன், சீரியஸான இன்ஃபெக்ஷன் இருக்காங்க, ஐசியூ பேஷண்ட்ஸ், வேறு ஏதாவது காரணத்துக்காக ரீனல் கிட்னி ஃபெயிலியர், ஐசியூவில் இருக்கிற பேஷண்ட்ஸ் எல்லாருக்கும் வர்றது கார்டியாக் அரெஸ்ட். ஸோ அவங்களோட கடைசி கட்டத்தில் வர்றது வந்து கார்டியாக் அரெஸ்ட். ஹார்ட் தற்காலிகமாக அப்படியே பீட் பண்ணாமல் ஸ்டாப் ஆகுது. ஓகேங்க சார். இப்போ சாதாரணமாக வந்து இந்த இதய நோயெல்லாம் கண்டறியறதுக்கு நீங்கள் என்ன மாதிரி பரிசோதனைகள்லாம் செய்கிறீங்க சார்? ஸோ இப்போ வலியோடு வராங்க அப்படின்னா உடனடியாக இசிஜி எடுக்கணும். ஸோ இசிஜியில் நம்ம எஸ்டி எலிவேஷன் சொல்லுவோம். ஸோ இசிஜியில் ஹார்ட் அட்டாக்கா இல்லையான்ட்டு அதுக்கான சேஞ்சஸ் இருக்குது. ஸோ முக்கியமாக இசிஜி சுருள் படம்னு சொல்லுவோம். இசிஜி எடுத்து பார்க்கணும். அதில் டவுட் இருக்குது அப்படின்னா நெக்ஸ்ட் எக்கோ ஸ்கேன் பண்ணுவோம். ஸோ எக்கோ ஸ்கேன் பண்ணுவோம். எக்கோ ஸ்கேனில் எந்த பகுதி ஹார்ட் எப்படி பம்ப் பண்ணுது அதெல்லாம் நம்ம பார்க்கலாம். ஹார்ட்டோட பம்பிங்லாம் எப்படி இருக்குது, அந்த பகுதிக்கு ரத்த ஓட்டம் நல்லா போகுதா அதெல்லாம் பார்க்கலாம். ஸோ ரத்த பரிசோதனையில் பார்த்தா ட்ரோபனின்ட்டு ஒரு டெஸ்ட் இருக்குது. ஸோ அந்த டெஸ்ட் பாசிட்டிவ் வந்ததுன்னா 90-95% ஹார்ட் அட்டாக் வந்ததுக்கு அப்படின்ட்டு நமக்கு தெரியும். இப்போ இது எல்லாத்துலேயுமே நமக்கு டவுட் இருக்குது. வலி அப்பப்போ தான் மைல்டாக வருது, ஏதாவது வேலை செஞ்சால் மட்டும் வருது, ரொம்ப எக்ஸஷன் ரொம்ப இன்டென்ஸாக ரொம்ப இன்டென்சிட்டியான ஒர்க் பண்ணால் வருது அப்படின்னா ட்ரெட்மில் டெஸ்ட் நம்ம பண்ணலாம். ட்ரெட்மில்னால் நம்ம ட்ரெட்மில் மிஷின் பார்த்துருக்கோம் இல்லையா, ஜிம்லலாம் சில பேர்லாம் வீட்டிலே இருக்கு இப்போ. ஸோ ட்ரெட்மில்ல நடக்கும்போதே இசிஜி எடுப்போம். ஓகே. ஸோ நம்ம எப்பயும் எடுக்கிற இசிஜி வந்து நம்ம ரெஸ்ட்டில் இருக்கும்போது எடுக்கிறது, ஹார்ட்டுக்கு எதுவும் ஒர்க் லோடு இல்லை. ஸோ நம்ம ட்ரெட்மில்ல நடக்கும்போது வந்து ஹார்ட்டுக்கு ஒரு வேலைப்பாடு கொடுக்குறோம், ஹார்ட்டுக்கு ஒர்க் லோடு கொடுக்குறோம். ஸோ அந்த ஒர்க் லோடு வந்து ஹார்ட்டால் தாக்கு பிடிக்க முடியுதான்னு பார்ப்போம். ஸோ அந்த ட்ரெட்மில்ல நடக்கும்போதே நம்ம இசிஜி பார்ப்போம். ஸோ அதில் ஏதாவது ஹார்ட்டுக்கு ரத்த ஓட்டம் சீராக போகிறதுக்கு மாற்றம் இருந்ததுன்னா நமக்கு ஹார்ட் அட்டாக், ஹார்ட்டுக்கு இதே பிரச்சனை இருக்குன்னு நமக்கு அறிகுறியில் தெரிஞ்சிடும். ஸோ அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டேஜாக நம்ம கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு ஆஞ்சியோகிராம் பண்ணுவோம். ஸோ ஆஞ்சியோகிராமில் 2 விதம் இருக்குது. ஒன்று வந்து சிடி ஆஞ்சியோகிராம். சிடி ஆஞ்சியோகிராம்னா நம்ம எதுவும் ஊசி போடாமல் சிடி ஸ்கேன் மூலயமா ஹார்ட்டோட ரத்த குழாயை பார்க்குறது. இன்னொன்று வந்து நம்ம எப்பயும் கன்வென்ஷனலாக எப்பயும் பண்ணுற ஆஞ்சியோ, ரத்த குழா மூலயமா ஒரு ஒயர் ஒன்று போட்டு ஹார்ட்டு எக்ஸ்ரே மூலயமா ஹார்ட்டோட ரத்த குழாய்களில் பார்க்கறது. ஸோ இந்த கன்வென்ஷனல் ஆஞ்சியோகிராமில் நம்ம வைத்தியமும் அப்படியே பார்த்துக்கலாம். தேவைப்பட்டால் ஸ்டென்ட்டும் போட்டுடலாம். சிடி ஆஞ்சியோ பண்ணும்போது நம்ம ஸ்டென்ட் பிளேஸ் பண்ண முடியாது, ஏன்னா அது வெறும் டயக்னோசிஸ்க்காக தான். ஸோ கன்வென்ஷனல் ஆஞ்சியோ பண்ணும்போது அடைப்பு இருந்ததுன்னா தேவைப்பட்டால் அப்படியே அதே இதில் ஸ்டென்ட்டும் போட்டுடலாம். ஓகே. இப்போ வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து இதே நோய் இருக்குன்னு தெரிஞ்சுக்கிறீங்க. ஸோ அடுத்த ட்ரீட்மெண்ட் அவங்களுக்கு என்னென்ன மாதிரி மெடிசின் ட்ரீட்மெண்ட்டு, எவ்வளோ நாள் வந்து அவங்க மருத்துவ கண்காணிப்பில் இருக்கணும் சார்?
இப்போது பேஷண்ட் ஹார்ட் அட்டாக்கோட வராங்க, சிவியரான செஸ்ட் பெயினோட வராங்க, நம்ம இசிஜி எடுத்து பார்த்துட்டோம், இசிஜியில் ஹார்ட் அட்டாக் கன்ஃபார்ம் ஆயிடுச்சு, அந்த ட்ராப்பனின் பாசிட்டிவ் ஆகிடுச்சு. ஓகே. அப்போ அவங்க ஹாஸ்பிட்டல் வந்த டைம் கணக்கு ரொம்ப முக்கியம். ஓகே. இப்போது 6 hours அட்லீஸ்ட் ஒரு 12 hours வந்துட்டா அந்த அடைப்பை கதைக்கிறதுக்கு ஒரு ஊசி இருக்குது, த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். அந்த வைத்தியத்துக்கு பேர் த்ராம்போலைசிஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ அந்த இன்ஜெக்ஷன்லாம் இன்கேஸ் காஸ்ட்லி 40,000 50,000. நம்ம அரசில் அது இலவசமாகவே கிடைக்குது, நம்ம அரசு மருத்துவமனையில் இலவசமாகவே கிடைக்குது. ஸோ நீங்கள் இப்போ நெஞ்சு வலி ஒரு 6 மணி நேரத்துக்குள்ளேயே ஹாஸ்பிட்டல் போயிட்டீங்கன்னா அந்த இன்ஜெக்ஷன் மூலியமாகவே அடைப்பை கதைக்க வாய்ப்புகள் உண்டு. ஓகே. சரிங்களா? ஸோ அந்த த்ராம்போலைசிஸ் அந்த வைத்தியம் இருக்குது. அது பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட் கட்டமாக அதை நான் சொன்ன மாதிரி ஆஞ்சியோகிராம் பண்ணணும். ஸோ ஆஞ்சியோகிராம் பண்ணிட்டும் அதோட முடியல, நீங்கள் மாத்திரை மருந்துகள் தொடர்ச்சியாக எடுக்கணும். முக்கியமாக ஆன்டிபிளேட்லெட், பிளட் தின்னஸ்ன்னு சொல்லுவாங்க, நம்ம ரத்தத்தை தண்ணியாகவே வச்சுக்கிறது, கட்டியாக விடாமல் தண்ணியாகவே வச்சுக்கிறது. அப்புறம் ஸ்டாட்டின்ஸ், கொலஸ்ட்ரால் கம்மி பண்ணுற அந்த மருந்துகள்லாம் தொடர்ச்சியாக எடுக்கணும். இன்கேஸ் பிபி சுகர் இருந்தால் அதுக்காண்டிய மருந்துகளை தொடர்ச்சியாக எடுக்கணும். ஸோ அட்டாக் வந்த பிறகு ஆஞ்சியோலாம் பண்ணிட்டீங்க, டிஸ்சார்ஜ் ஆகி வீட்டுக்கு போயிட்டீங்கன்னா அடுத்த ஒரு 1 month இதே டாக்டர் போய் பார்க்கணும். அதுக்கப்புறம் 6 months ஒன்ஸ் பார்க்கணும். அப்புறம் இயர்லி ஒன்ஸ் செக்கப்பில் இருந்துகிட்டே இருக்கணும். ஏன்னா அந்த பிளட் தின்னஸ் மருந்துகள் வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துகிட்டு இருக்கணும். ஓகே. உங்க தொடர்ச்சியாக இப்போ மருத்துவ கண்காணிப்பில் செக்கப்புக்கு ரெகுலராக வந்துகிட்டே இருக்கணும். இப்போ இதே நோய் பொறுத்த வரைக்கும் டைம் தான் முக்கியம். எதுவுமே சிம்பிளாக நம்மளுக்கு எவ்வளோ மணி நேரத்தில், எவ்வளோ நிமிஷத்தில், எவ்வளோ மணி நேரத்தில் ஹாஸ்பிட்டல் போகிறீங்களோ அதுதான் முக்கியம். ஓகே. அந்த அளவுக்கு உயிரை காப்பாற்றுறதுக்கான சான்சஸும் அதிகமாக இருக்குது அப்படின்றீங்க. நீங்கள் 6 hours போயிட்டீங்கன்னா சர்வைவல் சான்சஸ் ரொம்ப அதிகம். ஓகே. நிறைய பேர் இந்த ஃபர்ஸ்ட் அட்டாக் வந்த உடனே சீரியஸ் கண்டிஷனுக்கு போயிடுறாங்களே, இது ஏன் சார்? முக்கியமாக இளம் வயதில். ஆமாம். ஏன்னா அவங்க அந்த நம்ம சொன்ன ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் இருக்கு இல்லையா? ஓகே. ஸோ அதெல்லாம் இந்த காலகட்டத்தில் இந்த 30 வயசு 40 வயசு அந்த டைமில் தான் அந்த ரிஸ்க் ஃபேக்டர்ஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி. ஜங்க் ஃபுட் சாப்பிட்றது, இந்த செடன்ட்ரி லைஃப் ஸ்டைல், ஒரே இடத்துல உட்காந்துட்டு எங்கேயும் ஃபிசிக்கலாக உடல் பயிற்சி எதுவும் இல்லாமல் இருக்குது, அது ஒன்று. இன்னொன்று அதை சொன்ன மாதிரி இக்னோரிங் த சிம்டம்ஸ். நம்ம வர அறிகுறிகளில் நமக்கு ஒன்றும் இருக்காது அப்படின்ட்டு நம்ம நினச்சிக்கிறது. ஓகே. சரிங்களா? இன்னொன்று செக்கப் அந்த கல்ச்சரே இல்லை. இப்போ நம்ம 30 years 40 years வரைக்கும் நம்ம உடம்பு போய் செக்கப் பண்ணணும் அப்படின்ட்டு ஒரு மனநிலையிலே இல்லை. அதுக்காண்டிய டைமும் நம்மளால ஒதுக்க முடியல. நிறைய பேர் எனக்கு பிபி இல்லை, சுகர் இல்லை, எனக்கு உடம்புல எந்த வியாதியும் இல்லை, நான் என்ன வந்துட போகுது அப்படின்ட்டு ஒரு அலட்சியம் தான் அது. ஓகே. ஸோ இதெல்லாம் ஒரு முக்கிய காரணம். ஸோ நம்ம வெளியில் நல்லா இருப்போம், ஆனால் உள்ளுக்குள்ளே நம்மளோட ஆர்ட்ரிஸ், நம்மளோட ரத்த குழாய்கள் வீக் ஆகிட்டே போயிட்டுருக்கு. அது நம்ம செக்கப் மூலிமா போனால் தான் அது நம்ம கண்டறிய முடியும். ஸோ அது ஃபஸ்ட் டைம் வரும்போதே நமக்கு மேஜராக வந்துடுது. ஓகே. ஸோ இயர்லி செக்கப் முக்கியம். இன்னொன்று நம்ம ஹார்ட் ஏஜ்னு ஒரு கால்குலேஷன் பண்ணோம். இப்போ நம்ம மருத்துவத்தில் ஹார்ட் ஏஜ்ன்ட்டு ஒரு கால்குலேஷன், நம்ம வயசு, நம்ம ஸ்மோக்கிங் பண்ணுறோமா இல்லையா, பிபி சுகர் லெவல் வச்சு, அந்த கெட்ட கொலஸ்ட்ரால் நல்ல கொலஸ்ட்ரால் அந்த அளவுகள்லாம் வச்சு நம்மளோட ஹார்ட்டோட வயசை நம்ம கண்டுபிடிக்கலாம். ஓகே. இப்போ ஒரு ஒருத்தர் வேணால் 40 வயசு இருப்பார், ஆனால் அவருக்கு பிபி சுகர் கொலஸ்ட்ரால் அதெல்லாம் இருக்கும். ஸோ அப்போ அவரோட ஹார்ட் ஏஜ் நம்ம கால்குலேட் பண்ணும்போது 60 காட்டும். ஓகே. ஸோ என்னதான் ஒரு 40 வயசு இருந்தாலும் அவரோட ஹார்ட்டோட ரத்த குழா ஒரு 60 வயசு ஆளுக்கு எவ்வளோ இருக்குமோ அந்த நிலையில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் டைமே ஏதாவது அட்டாக் வரும்போது அது ரொம்ப சீரியஸாக வந்துடுது. ஓகே. சார், இப்போ இருக்கிற காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சரியாக தூங்க மாட்டாங்க, கரெக்டான நேரத்துக்கு சாப்பிட மாட்டாங்க, ஜங்க் ஃபுட்ஸ், இது எல்லாமே இந்த இதயத்தோட எப்படி சார் தொடர்புடையதாக இருக்குது? ஸோ தூக்கம் ரொம்ப முக்கியம். 7 to 8 hours ஆஃப் குவாலிட்டி ஸ்லீப், ரொம்ப ஆரோக்கியமான தூக்கம் வேணும். ஸோ நடுவில் ஏந்து தூங்குறது அது ஆரோக்கியமான தூக்கம் கிடையாது. ஸோ 7 to 8 hours கண்டினியூஸாக ஆரோக்கியமான ஸ்லீப் வேணும். ஸோ ஸ்லீப் பாதிக்குதுன்னா நமக்கு ஆட்டோமேட்டிக்காக பிபி ஏறும், சுகர் அதிகமாகும். இப்போ நம்மளே ஒரு நாள் தூங்காமல் இருந்தீங்கன்னா நெக்ஸ்ட் டே நமக்கு ஒரே ஒரு பதட்டமாகவே மன உளைச்சலாகவே இருக்கும். அந்த இதுலேயே நமக்கு பிபி அதிகமாகும். இன்னொன்று நம்ம தூக்கம் கம்மியாகும் போது இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது. இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னால் நமக்கு இன்சுலின் தான் சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. உடம்புல கணையத்துலேருந்து இன்சுலின் சுரக்குது, இன்சுலின் தான் உடம்பு சுகரை கட்டுப்பாட்டில் வச்சுக்குது. அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகுது, இன்சுலின்ஸ் வேலையை கம்மியாயிடுது. ஸோ அதனால் ஆட்டோமேட்டிக்காக சுகரும் அதிகமாகுது. ஸோ தூக்கம் கம்மியாகும்போது மன அழுத்தமும் அதிகமாகுது, நம்ம ஸ்ட்ரெஸ்ஸும் அதிகமாகுது. ஸோ ஸ்ட்ரெஸ் அதிகமாகும்போது ஸ்டீராய்டு ஹார்மோன் கார்டிசால், ஒரு வகையான ஸ்டீராய்டு ஹார்மோன் கார்டிசால் என்ற ஹார்மோன் அதிகமாக சுரக்கும். ஸோ அது அதிகமாக சுரக்கும்போது பிபியும் அதிகமாகும். ஸோ இதெல்லாம் என்ன ஆகும், நம்ம ரத்த குழாவை சுருக்கி விட்டுரும். ஸோ இதெல்லாம் கான்ட்ரிபியூட்ஸ் டு ஹார்ட் அட்டாக். ஓகேங்க சார். இப்போ ட்ரீட்மெண்ட் எடுக்கிறாங்க, இப்போ எப்படி அவங்க லைஃப் டைம் ஃபுல்லாகவே மருந்து சப்ளிமெண்ட் இதெல்லாம் எடுத்துக்கிட்டே இருக்கணுமா ஹார்ட் பேஷண்ட்ஸ் இருக்கிறவங்க, இல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே ஓகே சரியாயிடுச்சுன்னா அதை ஸ்டாப் பண்ணிடலாமா?
ஹார்ட் அட்டாக் வந்த பேஷண்ட்ஸ் சொல்றீங்களா? ஹார்ட் அட்டாக் வந்து அதுக்கப்புறம் ரெக்கவர் ஆனவங்க நான் சொன்ன மாதிரி அந்த பிளட் தின்னஸ் டேப்லெட் ஆஸ்பிரின் குளோபிலட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பிளட் தின்னஸ் டேப்லெட் அப்புறம் கொலஸ்ட்ரால் டேப்லெட்ஸ் வந்து வாழ்நாள் ஃபுல்லாக அவங்க எடுத்துட்டு வாங்க. அது வாழ்நாள் ஃபுல்லாக எடுத்துட்டு ஆகணும். ஸோ பிபினால ஏதாவது மாற்றங்கள் ஹார்ட்டில் இருக்குன்னா அதுக்கும் மாற்ற எடுத்துட்டு வரணும். சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் தேவைப்படாது அன்லஸ் அவங்களுக்கு ஏதாவது விட்டமின் டிஃபிஷியன்சி பொதுவான ஏதாவது விட்டமின் குறைபாடு அது மாதிரி இருந்ததுன்னா சப்ளிமெண்ட்ஸ். மற்றபடி சப்ளிமெண்ட்ஸ் எதுவும் அவசியம் கிடையாது. நம்ம ஆரோக்கியமான உணவு சாப்பிட்டாலே அதிலே எல்லாம் வந்துடுது. முக்கியமாக இந்த ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு பழம் மற்றும் காய்கறி வகைகள், இந்த கேரட்டு, பீட்ரூட்டு, கீரை வகைகள், அப்புறம் சிறுதானியங்கள், பழுப்பரிசி, கோதுமை, பாதாம், நட்ஸ் வகைகளில் பாதாம், அப்புறம் நான் சொன்ன மாதிரி ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஸோ ஆலிவ் ஆயில், கடுகெண்ணெய், அந்த மாதிரி நம்ம கோகோனட் ஆயில், அப்புறம் அந்த பாம் ஆயில் அதெல்லாம் கம்மி பண்ணிவிட்டு ஹெல்த்தி ஃபேட்டி ஆயில்ஸ் யூஸ் பண்ணணும். அப்புறம் ப்ரோட்டீன் வகைகள், பீன்ஸு, முட்டை, மீன் அதெல்லாம் எடுத்தால் ஹார்ட்டுக்கு ஆரோக்கியமாக இருக்கும். ஓகேங்க சார், தொடர்ந்து பேசுவோம். ஒரு கால் வந்திருக்காங்க, பேசிட்டு வந்துடலாம். ஹலோ, வணக்கம் மேம். நான் சந்திரசேகர் பேசுறேன், வேலூர் மாவட்டம் கட்பாடி பகுதியிலேருந்து. ஓகே சார், உங்களோட கேள்விகளை சார் கிட்ட கேளுங்க. டாக்டர் வணக்கம். எனக்கு 2 கேள்விகள் இருக்கு டாக்டர். சொல்லுங்க. இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு ஒரு முக்கிய காரணம் என்ன? அதாவது சில பேர் சொல்றாங்க அதிகப்படியான கொலஸ்ட்ரால்னு, சில பேர் சொல்றாங்க அதிகப்படியான பிபி அப்படின்ட்டுன்னு. கொலஸ்ட்ரால், பிபி இதையும் தாண்டி சிலருக்கு ஜெனட்டிக்காகவும் வருதுங்கிறாங்க. ஸோ இந்த 3 காரணத்தையும் தாண்டி வேற என்ன காரணம் இந்த ஹார்ட் அட்டாக் வருவதற்கு? அது ஒண்ணு. 2வது டாக்டர், இந்த ஆன்ஜியோகிராம் அப்படிங்கிறது செய்யணும் அப்படின்னு சில பேர் சஜஸ்ட் பண்றாங்க அடைப்புக்கு. ஆனா பேஷண்ட்க்கு வந்து கொஞ்சம் தயக்கமா இருக்கு, பயமா இருக்கு. அவங்களுக்கு டேப்லெட்ஸே ஓகே அப்படின்ட்டு டாக்டர் சொல்லணும்னா அந்த அடைப்பு எவ்வளவு தூரம் இருக்கணும், அண்ட் எந்த ஸ்டேஜ்ல டாக்டர்ஸ் பொதுவாக ஆன்ஜியோ அப்படிங்கறது சொல்லுவாங்க. ஆன்ஜியோ வந்து அந்த காலத்துக்கு பண்றதுக்கும் இப்போ பண்ணதுக்கும் ஏதாவது ஒரு வித்தியாசம் அப்படிங்கிறது மெத்தடாலஜில இருக்கா? ஓகே ஓகே. அது அவங்க கேட்ட முதல் கேள்வி வந்து காரணங்கள் பற்றி. ஸோ சில பேர் கொலஸ்ட்ரால்ன்றாங்க, சில பேர் பிபினாலன்றாங்க. ஸோ மாற்ற முடிய காரணங்கள், மாற்ற இயலாத காரணங்கள். ஸோ மாடிஃபையபிள் ரிஸ்க் ஃபேக்டர்ஸ். மாடிஃபைல்னா நம்ம பிபி, சுகரு, கொலஸ்ட்ரால், இது 3மே காரணங்கள் தான். ஓகே. ஸோ நம்ம ரத்தத்தில் கொழுப்பு அதிகமாக இருக்குது, எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்லுவோம். எல்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து கெட்ட கொலஸ்ட்ரால், ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் வந்து நல்ல கொலஸ்ட்ரால். ஸோ நம்ம ஹெச்டிஎல் கொலஸ்ட்ரால் 40க்கு மேலே வச்சுக்கணும், எல்டிஎல் கொலஸ்ட்ரால் 100க்கு கீழே வச்சுக்கணும். ஓகே. ஸோ 130க்கு மேலே எல்டிஎல் கொலஸ்ட்ரால் போதுன்னா கட்டாயமாக அதை குறைக்க நம்ம டேப்லெட்ஸ் எடுக்கணும். ஸோ எல்டிஎல் கொலஸ்ட்ரால்ன்றது கெட்ட கொலஸ்ட்ரால். எல்டிஎல் அதிகமாகும் போது அது நம்ம ஹார்ட்டோட ரத்த குழாயில் போய் அடைப்பு ஏற்படும். ஸோ கொலஸ்ட்ராலும் ஒரு காரணம் தான், பிபியும் ஒரு காரணம். பிபி தொடர்ச்சியாக அதிகமாகும் போது ஹார்ட்டுக்கு ஒர்க்லோடு அதிகமாகுது, ஹார்ட்டோட வேலைப்பாடு அதிகமாகுது. ஹார்ட்டோட வேலைப்பாடு அதிகமாகுது எப்படின்னா, பிபின்றது ப்ரெஷர் இல்லையா, அந்த ப்ரெஷருக்கு எதிராக ஹார்ட் பம்ப் பண்ணணும். ஸோ அதனால ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகும். ஸோ பிபி அதிகமாகும் போது ஹார்ட் மசில்ஸ் வீக் ஆகும், ரத்த குழா சுருகி போகும் பிபி அதிகமாகும் போது. ஸோ வேசோ கன்ஸ்ட்ரிக்ஷன் சொல்லுவாங்க, அதுவும் ஒரு காரணம். ஸோ கொலஸ்ட்ரால் ஒரு காரணம், பிபியும் ஒரு காரணம். சுகர்னால என்ன ஆகுதுன்னா ரத்த குழாயெல்லாம் மெலிசாகிவிடும். ஸோ நீண்ட நாள் 10 வருஷம் 20 வருஷம் சுகர் இருக்கவங்களுக்குலாம் நம்ம ஆன்ஜியோவில் ரத்த குழாயை பார்த்தோன்னா ரொம்ப சுருங்கி போயிருக்கும். ஸோ பிபி, சுகர், கொலஸ்ட்ரால் இது 3மே காரணம் தான். இதை தவிர்த்து நம்ம சொன்ன மாதிரி ஸ்மோக்கிங், இந்த செடென்ட்ரி லைஃப் ஸ்டைலு, நம்ம உணவு வகைகள், ஜங்க் ஃபுட்ஸு, ஒபிசிட்டி, ரொம்ப வெயிட் ஜாஸ்தியாக இருக்கிறது, இது எல்லாமே ஒரு காரணங்கள் தான். ஸோ ஜெனட்டிக் காரணம், வயசு அதெல்லாம் நம்மளால் மாற்ற முடியாதது. ஸோ இந்த மாதிரி காரணங்கள்லாம் நம்மளால் மாற்ற முடியும். அவங்க கேட்ட 2வது கேள்வி வந்து சில பேஷண்ட்ஸ் வந்து ஆன்ஜியோகிராமுக்கு தயங்குறாங்க, அவங்களுக்கு என்ன பண்ணலாம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு ஆன்ஜியோகிராம் எதுக்கு தயங்குவாங்கன்னா, ஊசி போடுவாங்க கையில், ஊசி முக்கியமாக லேடிஸ் நம்ம கையில் ஊசி போட்டு ப்ரொசீஜர் பண்ணுவாங்க. இல்லைனா சில பேருக்கு தொடையில் பண்ணுவாங்க, ஃபெமோரல் ஆர்டரில் பண்ணுவாங்க, ரேடியல் கையிலன்னா ரேடியல் ஆர்டரில் பண்ணுவாங்க. ஸோ அது பண்ணிட்டா நம்மளால் நெக்ஸ்ட் வீட்டு வேலை செய்ய முடியுமா செய்ய முடியாதா அப்படின்ற ஒரு தயக்கம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்கு நம்ம சிடி ஆன்ஜியோகிராம் பண்ணலாம். இப்போ நம்ம சிடி ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, ஏதோ ஒரு பிரச்சனை மயக்கம் வருதுன்னா மூளைக்கு சிடி ஸ்கேன் பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி நம்ம இதயத்துக்கும் சிடி ஸ்கேன் பண்ணி அடைப்பு எப்படி இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ ஆன்ஜியோகிராம் பண்ணும்போது நமக்கு அடைப்போட சதவீதம் தெரியும். ஸோ சில பேருக்கு வந்து 100% கூட இருக்கும். ஸோ சிவியர் அட்டாக் வரும்போது 100% கூட இருக்கும். சில பேருக்கு 30%, 40% அதுமாதிரி மைல்டாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி மைல்டாக இருக்கவங்களுக்கு நம்ம மாத்திரையாலே வைத்தியம் பார்த்துக்கலாம். எதுவும் ஸ்டென்ட் வைக்கணுமோ அது மாதிரி பலூன் பண்ணணுமோ அது மாதிரி அவசியம் இருக்காது. 70-80% மேலே அடைப்பு இருக்குன்னா அவங்களுக்கு நம்ம ஸ்டென்ட் வைக்கிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் அவங்க ஏதாவது நவீன முறைகள் கேட்டாங்க. இப்போ முன்னாடிலாம் நம்மளால் 100% அடைப்பு இருக்கும்போது அதை தாண்டி தாண்டி போக முடியாது.
ஒயர் தாண்டி அது போக முடியாமல் ஸ்டென்ட் வைக்க முடியாது. ஸோ இப்போலாம் ரோட்டா ஹேலர்ன்ட்டு ஒரு டெக்னிக் வந்தது. ஓகே. அந்த கால்சியம் தான், அந்த கொலஸ்ட்ரால் கால்சியம் படிஞ்சிருக்கிறத நம்ம அதை அப்படியே ரோட்டா ஹேலர் மூலியமா உடைச்சி அதை தாண்டியும் போக முடியும். இதெல்லாம் சமீபத்தில் வந்த டெக்னிக்ஸ். ஓகே ஓகே. வெல்கம் பேக். எஃப்எம் ரெயின்போ 102.8ல கேட்டுட்டு இருக்கீங்க ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியை. இன்னைக்கு நிகழ்ச்சியில 30 இருந்து 40 வயதில் உள்ளவர்கள் இதய நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்றத பத்தி நிறைய விஷயங்களை நம்ம கூட ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க பொது மருத்துவ பிரிவின் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனோ அவர்கள். தொடர்ந்து பேசலாம். ஒரு நேயர் வந்திருக்காங்க சார், பேசிடலாம். ஹலோ வணக்கம். சொல்லுங்க. வணக்கமா. சொல்லுங்க. வணக்கம் டாக்டர். வணக்கம். சொல்லுங்க சார். நைட்ல நான் சாப்பிட்டு 10 மணி வச்சுக்க. ஓகே. ஒரு 1 ஹவர் 2 ஹவர் சேர்ந்து தான் படுப்பேன். சரி. அப்படியே திடீர்னு அப்படியே ஹார்ட் அட்டாக் மாதிரி அப்படியே மூச்சு வர மட்டும் 1 வர மட்டும் ஏந்து நம்ம ஒரு மாதிரி உடம்புல ஒரு இது பண்ணி ரிலாக்ஸ் பண்ணாதான் நம்மளுக்கு அந்த இதே வருது. ஓகே ஓகே. நெஞ்சு அப்படியே டைட் ஆயிடுது அதானே சாப்பிட்ட பிறகு? இதையுமே நம்ம நின்று போன மாதிரி ஆயிப்போகுது. ஓகே ஓகே ஓகே. சாப்பிட்ட பிறகு நெஞ்சு டைட் ஆயிடுதுன்னு சொல்றாங்க. இது ஒன்று இந்த கேஸ் பிரச்சனையாகவும் இருக்கலாம். ஜிஆர்டின்னு சொல்லுவாங்க, ரிஃப்ளெக்ஸ் ப்ராப்ளம்னு சொல்லுவாங்க. நம்ம சாப்பிட்டு படுத்த உடனே நம்ம சாப்பிட்ட உணவு கொஞ்சம் ரிஃப்ளெக்ஸாக மேலே வரும், அந்த ஆசிட் மேலே வரும். அதனால கூட அந்த செஸ்ட் டைட்னஸ் ஏற்படலாம். இன்னொன்று இதய பிரச்சனைக்கு அறிகுறியாக கூட இருக்கலாம், ஆரம்பகட்ட அறிகுறியாக கூட இருக்கலாம். இன்னொன்று அவருக்கு சில சுகர் பேஷண்ட்ஸ்க்குலாம் அந்த ஹார்ட் அட்டாக்னோட அந்த வலியே தெரியாது, சைலண்ட் அட்டாக்னு சொல்லுவாங்க. சுகர் இருக்கவங்களுக்கு அந்த அளவுக்கு வலி தெரியாது, மைல்டாக ஒரு டைட்னஸ் மாதிரி கூட ஃபீல் ஆகும். ஸோ எவ்வளோ கூடிய சீக்கிரத்தில் போய் ஒரு இசிஜி எடுத்து பார்க்கணும். ஏன்னா இது ஹார்ட்டுக்குடைய ப்ராப்ளமாகவும் இருக்கலாம், கேஸ்ட்ரிக் ப்ராப்ளமாகவும் இருக்கலாம். ஸோ ரெண்டுத்தையும் வித்தியாசப்படுத்துறதுக்கு நம்ம முக்கியமாக ஒரு இசிஜி போய் எடுத்து பார்க்கணும். ஓகே சார், நன்றி சார். அடுத்த நேயர். ஹலோ வணக்கம். ஹலோ வணக்கம் மேடம். வணக்கம் சார். செந்தூர் கிராமத்தில் தமிழரசு. ஓகே சொல்லுங்க சார், உங்க கொஸ்டினை கேளுங்க. வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார், சொல்லுங்க. ஹார்ட் அட்டாக் அறிகுறி இடது பக்க கை தோள்பட்ட லைட்டா வலிக்குன்றாங்களா, அது உண்மையாங்க? ஆமா ஆமா ஆமா. நெஞ்சு வலி அந்த வலி பதவக்கூட வலியா இருக்கும். நெஞ்சில இருந்து நம்ம தொண்டைக்கு பதவலாம், தாடைக்கு பதவலாம், அப்பதான் இடது பக்கம் கைக்கும் பதவும். சொல்ல ரொம்ப ரைட் சைடு கை கூட பதவலாம். அது அப்படிங்களா? இப்ப லெஃப்ட் சைடு கை தொடர்ச்சியா வலி இருக்குது, ஏதோ ஒரு ஆயில்மெண்ட் தான் குறையுது, அதுக்கு அறிகுறி இல்ல? அது நீங்க மற்ற காரணங்களா கூட இருக்கலாம் இல்லையா? உங்க தோள்பட்டையில ஏதாவது தேய்மானம், தோள்பட்டையில ஏதாவது தசை பிடிப்பு அது மாதிரி இருந்தா கூட இதே வலி வரலாம். உங்களுக்கு டவுட் இருந்தா நீங்க ஒரு பக்கத்துல மருத்துவரை அணுகி ஒரு இசிஜி எடுத்து பார்த்தோம். ஏன்னா எங்க எல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பயங்கறாங்க ஹார்ட் அட்டாக் வந்துருக்கு போதும். ஏன்னா இல்ல கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா இருக்கு. அதுக்காக அதான் நீண்ட நாள் இருக்கிறது உங்களுக்கு அது அந்த தோள்பட்டை தேய்மானம் அது மாதிரி கூட இருக்கலாம். ஆனா எதுக்கும் நீங்க செக் பண்ணிக்கிறது நல்லது, ஒரு டைம் செக் பண்ணிக்கணும். ரொம்ப நன்றிங்க. நன்றி சார். இப்போ நார்மலாக இப்போ இதே நோய் இருக்கிறவங்க நார்மலான எக்ஸசைஸ்லாம் பண்ணலாமா? ஏன்னா இதுக்கு முன்னாடி அவங்க நம்ம ஹெவியாக எக்ஸசைஸ்லாம் பண்ணியிருக்கலாம், பட் அதுக்கு இதே நோய் வந்ததுக்கு அப்புறம் அவங்க நார்மலான எக்ஸசைஸ்லாம் கண்டினியூ பண்ணலாமா? இதே நோய் உள்ளவங்க எக்ஸசைஸ் செய்யலாம், ஆனால் கொஞ்சம் கவனமாக தான் செய்யணும். ஓகே. ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. எக்ஸ்ட்ரா வெயிட் தூக்குறது இல்லைன்னா ரொம்ப வேகமாக ஓடுறது அந்த மாதிரி எக்ஸசைஸ்லாம் செய்யக்கூடாது. ஓகே. ஸோ அவங்க செய்ய வேண்டியது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ்னு சொல்லுவாங்க. பெருசாக மூவ்மெண்ட் கொடுக்காம நம்ம மசில் கண்ட்ராக்ட் பண்ணுறது ஐசோமெட்ரிக் எக்ஸசைஸ். தினமும் ஒரு 20 to 30 minutes, வீக்லி 150 நிமிஷம், 2.5 மணி நேரம் ஒரு வாரத்துக்கு, அந்த அளவுக்கு செஞ்சாலே போதும். ஸோ அந்த என்ன டைப் ஆஃப் எக்ஸசைஸ், அதோட இன்டென்சிட்டி அண்ட் டியூரேஷன், நேரம், ஸோ அதுதான் முக்கியம். ரொம்ப லைட் இன்டென்சிட்டி எக்ஸசைஸாக தான் செய்யணும். ஸோ சடனாக போய் ஒரு வெயிட்டை தூக்குறது, ரொம்ப இன்டென்ஸாக ஒரு வேலை செய்யுது, அதெல்லாம் தவிர்க்கணும். ஸோ சேஃப் அண்ட் ரெகுலர் எக்ஸசைஸ் ஹார்ட் ரெக்கவரிக்கு நல்லது தான். ஸோ ஹார்ட் பேஷண்ட் சுத்தமாக எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கக்கூடாது, அதுதான் நான் சொல்லுவேன். ஸோ லைட்டான எக்ஸசைஸ் 20 to 30 minutes per day. ஓகே. டாக்டரோட கைட்லைன்ஸில் அவர் என்னென்ன மாதிரி எக்ஸசைஸ் சொல்கிறாரோ அதை பண்ணிக்கலாம். நம்மளா ஏதாவது பார்த்துட்டு இது மாதிரி செய்யலாம் அது மாதிரி செய்யலான்றது ஓனாக ரிஸ்க் எடுக்கக்கூடாதுன்றீங்க. ஏன்னா நம்ம ஹார்ட் அட்டாக் வந்தோடனே நம்ம ஹார்ட் பம்பிங் குறைய சான்ஸ் உண்டு. ஓகே. ஸோ எக்கோ மூலியமாக நம்ம இஎஃப்ன்ட்டு ஒரு வேல்யூ பார்ப்போம். நார்மலாக 60% இருக்கும். பெரும்பாலான ஹார்ட் பேஷண்ட்ஸ்க்கு ஹார்ட் அட்டாக் பிறகு கூட அது 60% இருக்கலாம். ஆனால் சில பேருக்கு அது 40%, 30%, ஈவன் 20% கம்மியாயிடும். ஸோ அந்த மாதிரி 20-30% இருக்கும்போது நீங்கள் ரொம்ப ஹெவியாக ஸ்ட்ரெயின் பண்ணிக்க கூடாது. ஓகே ஓகே ஓகேங்க சார். தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ வணக்கம். வணக்கம் மேடம். வணக்கம். பெரிய தச்சுலேருந்து கல்யாணம் பேசுகிறேன். ஓகே சார், உங்கள் கேள்விகளை கேளுங்க. சார் எடுத்துக்கலாமா? சொல்லுங்க. சார் நம்ம கொஞ்சம் வேகமா நடக்கும்போது அப்படியே பெருமூச்சு மாரி வாங்குது. ஓகே ஓகே. ஒவ்வொரு டைம்ல வலது பக்கம் அந்த எலும்பு இருக்குல்ல, கழுத்து எலும்புண்ட அப்படியே சுருக்கு சுருக்குன்னு குத்துது. சரிங்க.
இது ஒரு பிரச்சனையா என்னன்றது எனக்கு அது கொஞ்சம் நீங்க சொல்றது. ஓகே ஓகே. அதான் நீங்கள் நடக்கும்போது மூச்சு வாங்குதுன்னா அது அதிகபட்சம் கண்டிப்பாக ஹார்ட் பிரச்சனையாக இருக்கக்கூட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். நடக்கக்குள்ளே ஏதோ ஒரு வேலை செய்யக்குள்ளே மூச்சு வாங்குது இல்லை நெஞ்சு பிடிக்குது அப்படின்னா ஹார்ட் பிரச்சனையாக இருக்க வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். இன்னொன்று அது நுரையீரல் பிரச்சனையாக கூட இருக்கலாம். சம்டைம்ஸ் உங்களுக்கு வீசிங் பிரச்சனை இருக்குது, சளி இருக்குது, அந்த மாதிரி சமயத்துலையும் அதிகம். நம்ம வந்து அதுக்கு முன்னால நல்லா வெயிட்லாம் தூக்கணும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்போ ஒரு 10 கிலோ வெயிட் தூக்கினாலுமே நமக்கு வந்து அது அதான் நீங்கள் கண்டிப்பாக இதயத்தை செக் பண்ணி பார்க்கணும் சார். அதான் நம்ம வந்து போயிட்டு எடுத்து பார்த்தீங்க. அதெல்லாம் எடுத்து பார்த்தோம், அதெல்லாம் நார்மல் பிரச்சனை இல்லை. அப்படியே 2 ஈடு அதான் தேவைப்பட்ட ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும் பண்ணி பாருங்க. ட்ரெட்மில் டெஸ்ட் நீங்கள் நடக்கும்போது இசிஜி எடுப்பாங்க ஒரு மிஷினில், ட்ரெட்மில் மிஷினில் உங்களை நடக்க விட்டுட்டு இசிஜி எடுப்பாங்க. அதுவும் நார்மல், அதுலேயும் எதுவும் பிரச்சனை இல்லைன்னா நீங்கள் பயப்பட தேவையில்லை. ஸோ ட்ரெட்மில் டெஸ்ட் மட்டும். ட்ரெட்மில் டெஸ்ட். ட்ரெட்மில். சரி, ஓகே. ஓகேங்க சார், நன்றி நன்றி. தேங்க்யூ சார். இந்த 30லேருந்து 40 வயதில் இருக்கிறவங்களுக்கு இதய நோய் வந்துருச்சு. ஸோ அவங்க வந்து எப்படி அந்த பேலன்ஸ் லைஃப்பை எப்படி வந்து கரெக்டாக கொண்டு போகிறது, சீராக வாழலாம்? ஸோ முக்கியமாக வந்து நம்ம லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் தான். மாத்திரை மருந்துகள் ஒரு பக்கம் இருந்தாலும் லைஃப் ஸ்டைல் மாடிஃபை பண்ணுறது தான் முக்கியமானது. ஸோ ஹெல்த்தி ஃபுட்ஸ், ஜங்க் ஃபுட் அவாய்ட் பண்ணுறது, ரொம்ப ஹெவியான மீல்ஸ் சாப்பிட்றது, ஸோ முடிஞ்ச அளவுக்கு சால்ட் அண்ட் சுகரை கட் டவுன் பண்ணுறது, ப்ராசஸ்ட் அண்ட் பேக்டு ஃபுட்ஸ், இந்த பேக்கெட் ஐட்டம்ஸ் அதெல்லாம் கட் பண்ணுறது. ஸோ இன்னொரு பக்கம் ஹெல்த்தி ஃபுட்ஸாக எடுத்துக்கணும். நான் சொன்ன மாதிரி கீரை வகைகள், காய்கறி வகைகள், ஸோ மைல்டான ப்ரோட்டீன்ஸ், இந்த பீன்ஸ் வகைகள், ஸோ எக் ஒயிட் அண்ட் ஃபிஷ்ஷில் நமக்கு ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸும் இருக்குது. அதுவும் நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப நல்லது. ஸோ நெக்ஸ்ட் வந்து ஹெல்த்தி ஃபேட்ஸ், ஆலிவ் ஆயில், இந்த கடுகெண்ணெய், மஸ்டர்ட் ஆயில், அவகாடோ, ஆல்மண்ட்ஸ், பாதாம். ஸோ இதெல்லாம் ஹெல்த்தி ஃபேட்ஸ். ஸோ அன்ஹெல்த்தி ஃபேட்ஸில் வந்து நம்ம இந்த சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ் சொல்லுவோம். நம்ம கோகோனட் ஆயில், பாம் ஆயில்னால் சேச்சுரேட்டட் ஃபேட்டி ஆயில்ஸ். ஸோ அதெல்லாம் வந்து நம்ம ஹார்ட் ஹெல்த்துக்கு ரொம்ப கெட்டதானது. இந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் அதிகரிக்க வாய்ப்புகள் உண்டு. ஸோ அந்த மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் நம்ம மாற்றணும். ஸோ ரொம்ப ஹை இன்டென்சிட்டி ஒர்க் பண்ணுறது குறைச்சிக்கணும். அப்படியே மைல்டாக அப்படியே மூவ் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன்ஸ் ரொம்ப முக்கியம், அப்பார்ட் ஃப்ரம் மெடிசன்ஸ். ஓகேங்க சார், தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் வந்திருக்காங்க. ஹலோ, வணக்கம். வணக்கம், சொல்லுங்க, லைன்ல இருக்கீங்க. வணக்கம் மேம், பெரிய திருச்சியிலிருந்து சக்திவேல் பேசுறேன் மேம். சொல்லுங்க சார், உங்க क्वेश्चंस கேளுங்க சார் கிட்ட. வணக்கம் சார். குட் ஆஃப்டர்நூன் சார். சார், இது நைட் டைமில் தூக்கம் ஏர்லியாக 10 o'clock படுக்கிறோம். படுத்துட்டு மணி 1 ஆனா 2 ஆனாலும் இல்லை 3 ஆனாலும் சரி, அப்போ எழுந்தோம்னா மறுபடியும் ரெண்டாவது தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, அது மாட்டுக்கு மைண்டில் எதனா ஒரு அப்படியே ஓடிட்டே இருக்குது. தூக்கம் வர மாட்டேங்குது. சரி, ரெண்டாவது அடுத்தது. ஓகே, இன்னொரு கேள்வி இருக்கா? இல்லை சார், அதான் சார். மன உளைச்சல் ரொம்ப அதிகமாக இருக்கா? ஆனால் உழைச்சல் இடத்துல அதான் எதாவது ஆட்டோமேட்டிக்காக அதெல்லாம் ஓடிக்கிட்டே இருக்கு. ஆனால் அது என்னாச்சு, அது என்ன பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு நீங்கள் தான் ஏதாவது யோகாவோ மெடிடேஷனோ அது மாதிரி உங்களை வந்து மற்ற எல்லாம் டெய்லி. நீங்கள் என்ன வயசு? 49 சார். 49. என்ன செய்கிறீங்க? நான் அக்கௌண்டண்ட்டாக இருக்கேன் சார். அக்கௌண்டண்ட்டாக இருக்கீங்க. அப்போ என்ன ஃபுல்லாக கால்குலேஷன்லேயே இருக்கீங்களா ஒர்க் டைமில்? இல்லை, அவ்வளோ ரொம்ப ஃபுல்லாக எங்கேஜாக இருக்கா? ஃப்ரீ டைமில் உடல் பயிற்சி செய்யுங்க. உடல் பயிற்சி செய்யுங்க. ஏதாவது விளையாட்டு ஏதாவது விளையாடுவீங்கன்னா அதில் ஈடுபடுங்க. அது மாதிரி இந்த மாதிரி யோகா, மூச்சு பயிற்சி, அது மாதிரி நீங்கள் நேரம் செலுத்தினீங்கன்னா அதில் கொஞ்சம் நீங்கள் இன்வால்வ் ஆனீங்கன்னா உடம்பு கொஞ்சம் டயர்டாகி அதில் நீங்கள் கொஞ்சம் பெட்டராக தூங்குவீங்க. அதுமாதிரி நைட் டைமில் கொஞ்சம் ஃபோன் பார்க்கறது அதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுங்க. அதில் பொதுவாக ஃபோன் தான் ரொம்ப அதெல்லாம் பார்க்கறது. நைட் டைமில் வந்து 10 o'clock பிடிச்சாலும் அது மணி 3 மணிக்கு எழுதாலும் 4 மணிக்கு எழுதாலும் அதோட தூக்கம் மாட்டேன். தினசரி 7 to 8 மணி நேரம் தூக்கம் இருக்கான்னு மட்டும் பார்த்துக்கோங்க. ஸோ இது மாதிரி உடல் பயிற்சியில் கொஞ்சம் உடம்பு செலுத்துங்க. சரி, ஓகேங்க சார், நன்றி நன்றி சார். இப்போ வந்து இதே நோய்க்கு வந்து ஒப்ளிசிட்டியும் ஒரு ஒன் ஆஃப் த ரீசன். ஏன்னா இப்போ 30 to 40 பார்த்தீங்கன்னா நிறைய பேர் அதிக பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் அதிக உடல் எடையோடு இருக்காங்க. ஸோ இது எந்த அளவுக்கு சார் நோய்க்கு வழிவகுக்குது? ஒபிசிட்டின்றது அதான் உடல் பருமன் ரொம்ப அதிகமாக இருக்குது. உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. இன்டெரக்டாக உடம்புல கொழுப்பு ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது. ஸோ நமக்கு தொப்பை போடும். அதுவே நம்ம சென்ட்ரல் ஒபிசிட்டின்னு சொல்லுவோம். ஸோ நம்ம இதுக்கு பிஎம்ஐ கால்குலேஷன் பண்ணுவோம், பாடி மாஸ் இண்டெக்ஸ். நம்ம வெயிட்டும் நம்ம ஹைட்டு வச்சு அதுக்கு ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ அந்த பிஎம்ஐ கால்குலேட் பண்ணுவோம். அது 19 to 25
அந்த ரேஞ்சில் மெயின்டைன் ஆகணும். ஸோ பிஎம்ஐ 25க்கு மேலே போகுது அப்படின்னா நமக்கு ஒபிசிட்டி இருக்குதுன்னு அர்த்தம். ஓகே. ஸோ ஒன்ஸ் ஒபிசிட்டி செட்டின் ஆயிடுச்சுன்னா நம்ம முக்கியமாக அந்த வெயிட் லாஸ் பண்ண முயற்சிகள் எடுக்கணும். ஸோ ஒபிசிட்டினால என்ன ஆகுதுன்னா நம்ம கொலஸ்ட்ரால் பில்டப் ஆகுது, உடம்புல ஃபேட், அந்த எல்டிஎல் கொலஸ்ட்ரால், கெட்ட கொலஸ்ட்ரால் சொன்னோம் இல்லையா, அது அதிகமாகும். ஸோ ஒபிசிட்டி இருந்தாலே நமக்கு சுகர் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம், பிபி வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ இதன் மூலியமாக ஹார்ட் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ இன்னொன்று நம்ம வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ், ஸோ இடுப்போட டயமீட்டர், வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ ஆண்களுக்கு இது வந்து 90க்கு மேலே போகுது, பெண்களுக்கு 80க்கு மேலே போகுதுன்னா நமக்கு ஒபிசிட்டி இருக்குது, ஹார்ட் பிரச்சனைகள் வர வாய்ப்புகள் அதிகம். ஸோ நம்ம வேஸ்ட் சர்க்கம்ஃபரன்ஸும் இயர்லி ஒன்ஸ் மானிட்டர் பண்ணணும். 90க்கு மேலே போகக்கூடாது. ஓகே. இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த ஒபிசிட்டியால், இந்த உடல் பருமனால் நிறைய பேர் வந்து 30 டேஸில் வந்து நம்ம இவ்வளோ கேஜ் கம்மி பண்ணலாம், 15 கேஜ் கம்மி பண்ணலாம் வித்தவுட் எக்ஸசைஸ் இப்படிலாம் சொல்கிறாங்க சார். நிறைய இடத்துல வந்து நம்ம பார்க்குறோம் இது பொதுவெளியில். ஸோ இதனால் ஏதாவது சடனாக வெயிட் லாஸ் பண்ணுறதும் இதயத்துக்கு ஏதாவது பிரச்சனையை கொடுக்குமா? நம்ம சடன் வெயிட் லாஸும் அட்வைசபிள் இல்லை. ஸோ அதுக்குன்ட்டு ஒரு டார்கெட் இது இருக்குது. ஸோ அதன்படி தான் போகணும். ரொம்ப வெயிட் லாஸ் பண்ணும்போது நம்ம உடம்புல ஃபேட் கூட ப்ரோட்டீனும் சேர்ந்து லாஸ் ஆகிடும். ஸோ நம்ம மசில் ப்ரோட்டீனும் லாஸ் ஆகிடும். அது மற்ற உறுப்புகளுக்கு பாதிப்படையலாம், நம்ம கிட்னிக்கு பாதிப்படையலாம். ஸோ டார்கெட்டடாக தான், ஸ்லோவாக தான் போகணும். ஓகே. அதாவது மெல்ல மெல்ல உடற்பயிற்சி பண்ணி அதனால 1 கிலோ 2 கிலோன்னு கம்மி ஆகிறது ப்ராப்ளம் இல்லை. சடனாக ஒரு 10 கேஜ் 15 கேஜ் 1 மந்த்ல லாஸ் ஆகிறது ப்ராப்ளம் தான். இது 2 வீக்ஸில் ஒரு 0.5 to 1 kg அவ்வளோதான் குறைக்கணும். ஓகேங்க சார். இப்போ வந்து இதய நோய் இருக்கிறவங்க என்ன செய்யணும், என்ன செய்யக்கூடாது அப்படின்றத பற்றி சொல்லுங்கள் சார். நம்ம ஆல்ரெடி பேசின மாதிரி தான், ஒன்ஸ் உங்களுக்கு இதய நோய் வந்துச்சுன்னா முக்கியமாக தினசரி நம்ம மருந்துகள் எடுக்கணும். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு ஸ்டென்ட் வச்சுருக்காங்க, ஆன்ஜியோ பண்ணி ஸ்டென்ட் வச்சுருக்காங்க அப்படின்னா நீங்கள் அந்த பிளட் தின்னர்ஸ் மருந்துகள் ஒரு நாள் விட்டால் கூட அந்த ஸ்டென்ட்டில் திரும்ப அடைப்பு ஏற்பட வாய்ப்புகள் ரொம்ப அதிகம். ஸோ ஈவன் ஒரு வேளை நீங்கள் மருந்து விட்டாலும் உங்களுக்கு திரும்ப அட்டாக் வர சான்சஸ் அதிகம். ஸோ தினசரி மருந்து தவறாமல் போட வேண்டும், அது ஒன்று. இன்னொன்று லைட்டான எக்ஸசைஸ், நம்ம சொன்ன மாதிரி ஆரோக்கியமான டயட் ஃபாலோ பண்ணணும். நம்ம ஸ்ட்ரெஸ், மன உளைச்சலை குறைக்கணும். ஸோ யோகா, மெடிடேஷன் அது மாதிரி இன்வால்வ் ஆகலாம். அப்புறம் இயர்லி செக்கப்ஸ். ஸோ ஒன்ஸ் இது செட் ஆயிடுச்சுன்னா நீங்கள் மந்த்லி தேவைன்னா 6 மந்த்லி செக்கப். ஸோ ப்ரிவென்டிவாக நீங்கள் இயர்லி ஒன்ஸ் செக்கப், ஆஃப்டர் 30 years இயர்லி ஒன்ஸ் செக்கப் பண்ணணும். பண்ணக்கூடாதது அதான் நம்ம சொன்ன மாதிரி ஹெவி இன்டென்சிட்டி ஒர்க், திடீர்னு போய் 1 கிலோ 2 கிலோ வெயிட் தூக்குறது, ரொம்ப இன்டென்ஸான எக்ஸசைஸ் செய்யுது, ஸ்மோக்கிங் தவிர்க்கணும், ஜங்க் ஃபுட்ஸு அதை தவிர்க்கணும், ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆகுது, ஸ்ட்ரெஸ் நிலையை கட்டுப்படுத்தணும். அதுதான். ஓகே சார். இப்போ வந்து இதய நோய் சம்பந்தமாக நீங்கள் எப்படி வந்து மக்கள்கிட்டயே விழிப்புணர்வை ஏற்படுத்துறீங்க? மக்கள் விழிப்புணர்வுக்காக நம்ம புதுச்சேரியிலே இப்போது சமீபத்தில் இந்த செப்டம்பர் மாதம் வந்து உலக இதய நோய் தினம் வந்தது, வேர்ல்டு ஹார்ட் டே. இந்த வருஷத்தோட தீம் வந்து டோன்ட் மிஸ் அ பீட். இதயத்தோட ஒரு பீட்டை கூட நீங்கள் மிஸ் பண்ணாதீங்க. வேர்ல்டு ஃபுல்லாக இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ செப்டம்பர் மாதம் அதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஸோ வருஷம் எனக்கு தெரிஞ்சு கடைசி 3 வருஷமாகவே புதுச்சேரியில் கிட்டத்தட்ட அனைத்து மருத்துவமனைகள், ஈவன் இன்க்ளூடிங் நம்ம கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ், ஜிப்மரு, பாண்டிச்சேரி ஜிஹெச், கதிகாமோ, மற்ற தனியார்லேயும் ஹெல்த் கேம்ப்ஸ் அரேஞ்ச் பண்ணுறாங்க, இலவசமாகவே பண்ணுறாங்க. ஸோ நம்ம சுகர் லெவல் பார்க்குறது, பிபி லெவல் பார்க்குறது, கொலஸ்ட்ரால் செக் பண்ணுறது, ஸோ கூட இசிஜி தேவைப்பட்டால் எக்கோ, இது வரைக்கும் இந்த ஹெல்த் கேம்ப்ஸ் மாதிரி கண்டக்ட் பண்ணி ஃப்ரீயாகவே எல்லாருக்கும் செக் பண்ணுறாங்க. ஸோ இதெல்லாம் மக்கள் யூஸ் பண்ணிக்கணும். யூஸ் பண்ணிக்கிட்டு நான் முன்னாடி சொன்ன மாதிரி நம்மளோட ஹார்ட் ஏஜ் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ என்னதான் நீங்கள் 30 வயசு இருந்தாலும் உங்கள் ஹார்ட் ஏஜ் வந்து 40-50 வயசு இருக்கலாம். ஸோ நீங்கள் அதை தெரிஞ்சுக்கொள்ளுங்க. ஸோ மக்கள் வந்து அந்த ஹார்ட் ஏஜ் கண்டுபிடிச்சிட்டு அதை குறைக்கிறதுக்காக நம்ம ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ உங்கள் ஏஜ் 40, ஹார்ட் ஏஜ் வந்து 50 அப்படின்னா நீங்கள் அது 40 கொண்டு வரதுக்கான ஸ்டெப்ஸ் எடுக்கணும். ஸோ அந்த ஹார்ட் ஏஜ் எவ்வளோன்ட்டு உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அது ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ அதை நோக்கி நீங்கள் போவீங்க. ஓகே. இப்போது குறிப்பாக பார்த்தீங்கன்னா 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கிறவங்க வந்து இப்போது ஏதாவது சிம்டம்ஸ் வந்தால் தான் போய் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணிக்கணுமா, இல்லை ஜென்ரலாகவே ஓரளவுக்கு இந்த ஏஜ்க்கு, அதாவது இந்த ஏஜ் இருக்கிறவங்க இல்லை இவ்வளோ எடை இருக்கிறவங்க மஸ்ட் இங்கெல்லாம் போய் ஒரு ஹெல்த் செக்அப் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு நீங்கள் அட்வைஸ் பண்ணுறீங்க? இந்த காலகட்டத்தில் நம்ம லைஃப் ஸ்டைல் மாறுறதுனால முக்கால்வாசி செடன்ட்ரி லைஃப் ஸ்டைலில் தான் ஆகும். மோஸ்ட் ஆஃப் தம் ஐடி ஃபீல்டில் இருக்காங்க,
உட்காந்துட்டே வேலை பார்த்துட்டு இருக்காங்க. ஓகே. ஸோ இயர்லி ஒன்ஸ் செக்அப் பண்ணிக்கிறது நல்லது. ஸோ எல்லாருக்குமே. ஓகே. ஸோ இன்கேஸ் உங்களுக்கு மற்ற ஃபேக்டர்ஸ் எதாவது இருக்குது, உங்களுக்கு இப்போ உடல் பருமன் ஜாஸ்தியாக இருக்குது, இல்லைனா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி இருக்குது, உங்கள் அப்பா அம்மாவுக்கு யாருக்கா சுகர் பிபி இருக்குது, அப்பா அம்மாவுக்கு யாருக்கா ஹார்ட் அட்டாக் முன்னாடி வந்திருக்கு, ஸோ அதுமாதிரி நீங்கள் அந்த ஹை ரிஸ்க் குரூப்பில் இருக்கீங்க அப்படின்னா நீங்களாம் கம்பல்சரி பண்ணி ஆகணும். ஓகே. ஸோ அது இல்லாமலே இயர்லி ஒன்ஸ் பண்ணுறது நல்லது. இந்த ஃபேக்டர்ஸ்லாம் கூட இருந்ததுன்னா கட்டாயமாக பண்ண வேண்டும். இயர்லி ஒன்ஸ் செக்அப், இயர்லி ஒன்ஸ் பிபி சுகரு, தேவைப்பட்டால் இசிஜி, கொலஸ்ட்ரால் செக்அப் இயர்லி ஒன்ஸ் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ அது இல்லாமல் நமக்கே ஒரு அறிகுறி தெரியும். முன்னாடிலாம் நம்மளால் 2 கிலோமீட்டர் ஓட முடிஞ்சிருக்கும், இப்போ 1 கிலோமீட்டர் தான் ஓட முடியுது, அதுக்குள்ளே மூச்சு வாங்குது. ஸோ அந்த மாதிரிலாம் ஏதாவது சிம்டம்ஸ் வந்ததுன்னா ஒரு செக்கப்புக்கு போகிறது நல்லது தான். ஓகேங்க சார். இப்போ வந்து நம்ம ஹலோ டாக்டர் நிகழ்ச்சியோட நிறைவு தருணத்துக்கு வந்தாச்சு. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து எப்படி வந்து 30லேருந்து 40 வயதில் உள்ளவர்கள் இதய நோய் வராமல் எவ்வாறு தடுக்கலாம் அப்படின்றத பற்றி நிறைய விஷயங்களை சொன்னீங்க. அதாவது சரியான உணவு பழக்கங்கள், சின்ன சின்ன வாழ்க்கை முறை மாற்றங்களால் நம்மளால் இதயத்தை பாதுகாக்க முடியும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் எங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டாங்க. பொது மருத்துவ பிரிவின் மருத்துவர் மற்றும் உதவி பேராசிரியர் டாக்டர் ஆர் மனோ அவர்கள், உங்களுக்கு நிலையத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றிகள் சார். நன்றி.